இன்றைய நிறைவு செய்தியாக கர்நாடக அரசு தேர்தல் சமயத்திலேயே நம்ம பார்த்தோம், அவர் இஸ்லாமியர்களுக்கு சாதகமாக எவ்வளோ அறிக்கைகளை தேர்தலில் ஆஃபர் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அவர்கள் வெற்றி பெற்ற பிறகுமே கர்நாடக அரசு இஸ்லாமியர்களுக்கு என்னென்ன மாதிரியான சலுகைகளை தொடர்ந்து செய்து வந்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இப்போ அரசு டெண்டர்களில் இப்போ சமீபத்தில் இந்த ஆண்டு பட்ஜெட்லையுமே பார்த்தோம், அது இஸ்லாமியர்களுக்கான ஜாக்பாட்னு தான் சொல்லணும், அவ்வளவு அள்ளி வீசியிருந்தாங்க. இந்த ஆண்டு அந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம் இப்போ அரசு டெண்டர்களில் 4% இடஒதுக்கீடு இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்படும் அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவை கர்நாடக அரசு எடுத்திருப்பதாக பத்திரிகை செய்தி வந்திருக்கு. செய்தி எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொன்ன பேர் பட்ஜெட்லேயே அவங்க இது முகமது அலி ஜின்னா பட்ஜெட், ஜிகாத் பட்ஜெட், என்னென்னமோ அதுக்கெல்லாம் பேர் கொடுத்தாங்க. சுல்தான் பட்ஜெட், என்னென்னமோலாம் பேர் வச்சாங்க. அந்த அளவுக்கு தான் கர்நாடகா பட்ஜெட் இருந்தது. ஒட்டுமொத்த கன்னடியர்களுக்குமான அந்த பட்ஜெட்டாக இல்லை, அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு அவர்களை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக இருந்தது. இந்த KTTP அப்படின்னு சொல்கிறாங்க, கர்நாடகா டிரான்ஸ்பரன்சி இன் பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் ஆக்ட். அதன்படி இந்த டெண்டர் கொடுக்கறதுல 4% இஸ்லாமியர்களுக்கு. இப்போ திடீர்னு DK சிவகுமாரா இல்லை அது சிறுபான்மையினர்களுக்கு, நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இல்லைன்னா அவர் ஏதோ பூசி மொழிகிறாரு, ஆனால் இஸ்லாமியர்களுக்கு தான் கொடுத்தாங்க அப்படிங்கிறது. ஏற்கனவே தெலுங்கானா கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் ரிலீஜியஸ் அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கறதே தவறு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் பல முறை சொல்லியிருக்கு. கான்ஸ்டியூஷன் இந்த இதில் டாக்டர் பீமாராவ் அம்பேத்கர் மிக தெளிவாக சொல்லியிருக்கார், ரிலீஜியன் அடிப்படையில் எந்த ஒரு இடஒதுக்கீடும் வழங்கக்கூடாதுன்னு. இப்போ இந்த 4% இஸ்லாமியர்களுக்கு இந்த சலுகை கான்ட்ராக்டில் அப்படிங்கிறப்ப இது ஒரு இன்சென்டிவ். இதுக்கு கன்வர்ஷன் பண்ணுறதுக்கு ஏற்கனவே ஏதோ ஒரு ஆள் கவர்மெண்ட் டெண்டர் எடுத்துக்கிட்டு இருப்பார், அவருக்கு இந்த முறை கிடைக்காம போகலாம். அவர் பிசியாக இருக்கலாம், MBCயாக இருக்கலாம், ஈவன் SCயாக இருக்கலாம். SCயாக இருந்து மிக நேர்மையாக கான்ட்ராக்ட் தொழில் செய்து இவர் நேர்மையாக செய்தார் அப்படிங்கிறதுக்காக இங்கே இருக்கக்கூடிய எல்லா நேரத்துலையும் அதிகாரிகள் ஊழல்வாதியாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சரி, கொடுத்த வேலையை சரியான டயத்தில் இவர் முடிச்சு கொடுக்குறாரு, என்ன அமௌண்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமோ அதற்குள்ளாரையே அந்த திட்ட மதிப்பீட்டை, அந்த என்ன திட்ட மதிப்பீடோ அதுக்குள்ளாரே முடிச்சு கொடுத்துட்றாரு. அதனால மீண்டும் இவர் போல ஆள் டெண்டர் இது பண்ணால் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கலாம். இப்போ இந்த 4% இடஒதுக்கீடு அப்படிங்கிறப்ப இப்போ நான் SCயாக இருந்தால் எனக்கு இந்த இடஒதுக்கீடு கிடைக்காது. நம்ம என்னதான் இது மாதிரி பெரிய அளவில் கான்ட்ராக்டாக இருந்தாலும் நம்மளை இப்படி பார்க்க, நம்ம பாயா மாறிட்டா என்ன, இஸ்லாமியனா மாறிட்டா என்ன அப்படின்னு நினைக்கிறதுக்காகவும், அப்படி நடந்தால் அதுக்கு ஒரு இன்சென்டிவ் போல தானே இது. ஏற்கனவே ஏழை மாணவர்களுக்கு, இந்த பள்ளி மாணவர்களுக்கு இதே போல் ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுலையும் இதே மாதிரி தான் காங்கிரஸ் அரசாங்கம் பண்ணது. அதை வைத்து தான் பிஜேபி ஜூலை போராட்டம் என்ற ஒன்றையே தொடங்கியது. அதாவது ஏழை இந்து மாணவர்களுக்கு ஏன் இப்படி வஞ்சகம் செய்கிறீர்கள்னு. இப்பொழுது அது ஒரு மாதிரி அது சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இருக்குது. இது சம்மந்தமாக குஜராத்லையும் பட்டது. அப்பொழுது பாஜகவுடைய தலைவராக இருக்கிற பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் முன்னெடுத்தார். பிறகு இது சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கு. அப்பொழுது HRD மினிஸ்டராக இருக்க ஸ்மிருதி இரானி இருந்தாங்க. அவங்களாம் நேரில் சந்தித்து பேசும்பொழுது அவங்க மிக தெளிவாக சொன்னாங்க, சுப்ரீம் கோர்ட்லேயும் கேஸ் இருக்குது, குஜராத்லையும் இதே போன்ற ஒரு இது இருக்குது, அங்கே லோக்கல் கோர்ட்லேயும் இந்த கேஸ் இருக்குது. அதனால் இதை இப்போதைக்கு ஏழை இந்து மாணவர்களுக்கும் நம்ம இதே போல் ஸ்காலர்ஷிப்பை கொடுக்க முடியாது. ஆனால் இந்த அரசு எல்லாருக்கும் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கு. அப்படின்னு இப்போ சில விஷயங்களில் இந்த மைனாரிட்டி, குறிப்பாக இந்த ரிலீஜியன் அடிப்படையில் கொடுப்பதை கொஞ்சம் மாற்றக்கூடிய அந்த வேலைகள் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குங்கிறது பார்த்தா கூட, ஆனால் இந்த கர்நாடக அரசு பிளட்டண்டாக இது இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக சொல்லியிருக்கிறது. இது இன்சென்டிவ், மத மாற்றத்துக்கான இன்சென்டிவ் அப்படின்னு ஒரே வார்த்தையில் இதுக்கு சொல்லிடலாம். தேஜஸ்வி சூர்யா அவர்கள் இப்பொழுதுதான் அவருக்கு திருமணம் நடந்தது, அவருக்கு நமக்கு வாழ்த்துக்களை சொல்லிடலாம். மிக அருமையான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். நாம் சொல்லக்கூடிய அதே கருத்தையும் அவர் சொல்லியிருக்கிறதா நமக்கு வாழ்த்துக்கள். எப்பவுமே இந்த கம்யூனிசமும் காங்கிரஸும் ஒரே மாதிரியாக செயல்படுவார்கள். கம்யூனிஸ்டுக்கு தோழர்கள், காம்ரேடுகள் அப்படியே இருப்பான், அவன் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா எல்லாரையுமே கவர்மெண்ட் எம்ப்ளாயியா ஆக்கிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மினிஸ்டருக்கு 27 PA இருந்து அவனுக்கு கவர்மெண்ட் சம்பளம் கொடுத்து, அதுதான் அப்போ கவர்னர் இந்த கேள்வி எழுப்பினார். அவனுக்கு பென்ஷன் உள்பட வர்றதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் இந்த கம்யூனிஸ்ட் அரசாங்கம் பண்ணிவிடும்.
ஏன்னா நாளைக்கு அவங்க ஆட்சி போயிடுச்சுன்னா அவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இப்போ இந்த காங்கிரஸ் இப்போ என்ன பண்ணியிருக்குன்னா பிஎஃப்ஐ தடை செய்தாச்சு. அதுக்கு பொலிட்டிக்கல் வின்னாக எஸ்டிபிஐ இருக்கு. இந்த பிஎஃப்ஐ அமைப்புகள் தடை செய்த பிறகு அவங்களுடைய ஆக்டிவிட்டியை இப்போ என்ஐஏ போன்ற அமைப்புகள் வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவங்களால வேறு வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேலை வெட்டினா அங்கங்கே பாம்பு வைக்கிறது, இப்போ அதெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ட். அவன் பழப்புக்கு என்ன பண்ணுவான் அப்படின்னா, நீ இப்போதைக்கு இந்த கவர்மெண்ட் டெண்டரை எடுத்து நீ லீகல் ஃப்ரேம் ஒர்க்குள்ளாரே வந்துரு. நீ நாளைக்கு வந்து உன்னை ஈஸியாக வந்து எவனோ ரைடு பண்ணிடணும், நீ வந்து பெரிய கான்ட்ராக்டராக ஆயிடுவேன் அப்படின்னு வேலை இல்லாத பிஎஃப்ஐ எஸ்டிபிஐ இது போன்ற ஆட்களுக்கு அவர்களுடைய பொருளாதாரத்தையும் வாழ்வாதாரத்தையும் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்காக மிக மோசமான ஒரு முன்னெடுப்பை காங்கிரஸ் செய்திருக்கிறது அப்படின்னு தேஜஸ்வி சூர்யா சொல்லியிருக்கிறார். இந்த கருத்து தான் நமக்கும். இது ஏற்கனவே இந்த எலெக்ஷன்லேயே எப்படி அவங்களுக்குள்ளார ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னு பார்க்குறோம். பல இடங்களில் வாபஸ் வாங்கினாங்க. 9 எம்எல்ஏக்கள் இப்போ அமைச்சர்கள் அளவுக்கு முக்கியமான இலாக்காக்கள்லாம் இருந்தது. நாங்கள் வந்துட்டோம்னா எப்படி காங்கிரஸ் நிர்வாகத்திலே வந்து இஸ்லாமியர்களுக்கு என்னென்னலாம் செய்வோம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்கிறாங்க. ஆகவே எஸ்டிபிஐ வந்தாதான் முஸ்லீம்களுக்கு நடக்கும், இல்லை வேறு வேறு இஸ்லாமிய கட்சிகள் வந்து எம்எல்ஏ ஆனாதான் நடக்கும் இல்லை. இஸ்லாமியர்கள் அவர் காங்கிரஸில் இருந்தாலும் வேறு கட்சியில் இருந்தாலும் அவன் முஸ்லீமாக இருக்கும்னே அவங்க முஸ்லீம்ங்கிற அதே கண்ணோட்டத்திட்டு தான் செயல்படுவார்கள். அதை வாங்கி கொடுக்கும் வரை அவர்கள் ஓய மாட்டார்கள். அது இப்போ காங்கிரஸில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிர்பந்தம். எஸ்டிபிஐ பிஎஃப்ஐ என்ன வழிமுறையை சொல்கிறதோ அது அப்படியே டிட்டோவாக சித்தராமையா கவர்மெண்ட்டை செயல்படுத்துகிறது. இது என்னன்னா, நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய ஓட்டு வங்கியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு செயல்படுகிறது. இந்த மிக மோசமான முன்னுதாரணத்தை காங்கிரஸ் ஏற்படுத்தி இருக்கிறது. காரணம், மத ரீதியாக இந்த பிரச்சனையை அளிக்கிறது. அதாவது இந்த ஆட்சி வந்தோடனே இது நீ வந்து இப்போ நமக்கு கமெண்ட்ல வந்து போடுவாங்க, உனக்கு இந்த எங்க பத்தின நியூஸ் எடுக்கலன்னா உனக்கு தூக்கமே வராதாடான்னு நம்மளை திட்டுவாங்க. இந்த கவர்மெண்ட் சித்தராமையா கவர்மெண்ட் வந்த உடனே செய்தது என்ன தெரியுமா? பிஎஃப்ஐ எஸ்டிபிஐ மேல கிட்டத்தட்ட 1400க்கும் மேற்பட்ட வழக்குகள், பெரும்பாலும் குண்டுவெடிப்பு இது போன்ற கொலை குற்றத்துல ஈடுபட்ட வழக்குகள், இதையெல்லாம் அப்படியே வந்து வந்தவொடனே நீக்கினாங்க. அப்படின்னா வேற மற்றவங்களுக்கு என்னன்னா, இந்து பல பேர் படுகொலை அடைஞ்சாங்க, அவங்களுக்கு கம்பேஷனேட் கிரவுண்ட்ல அது மாதிரியே இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்கு கவர்மெண்ட் ஏதாவது உத்தியோகம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்கள் அந்த இறந்து போனவருடைய மனைவிக்கு வீடு வேலை கொடுத்துருப்பாங்க, அந்த வேலையே நீக்கினாங்க. இந்த அளவுக்கு இது வந்து ஒரு ப்ரோ இஸ்லாமிக் கவர்மெண்ட் அப்படிங்கிறத தாண்டி ஒரு அடிப்படைவாத இஸ்லாமிய சித்தாந்தத்தை, ஒரு ஷரியா சட்டம் இருந்தா எப்படி அங்கு செயல்படுவார்களோ அதே போல இந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் செயல்படுது. இதை மோசமான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, மிக ஆபத்தானது. இதை வந்து நடைமுறைப்படுத்த விடாமல் சட்ட ரீதியாக என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குதோ அதையெல்லாம் முன்னெடுக்க வேண்டும் அப்படிங்கிறதா நம்முடைய பார்வை.